நடுக்கடலுக்கு நடுவுல 2 தூண்களுக்கு மேல ஒரு சின்ன நாட்டையே உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்தரத்துல தொங்குற இந்த சின்ன இடத்துல 7 பெட்ரூம், ஒரு லிவிங் ரூம், ஒரு கிச்சன், அது மட்டும் இல்லாம சின்ன ஜெயிலுமே இருக்காம். உலகத்திலேயே சின்ன கண்ட்ரி அப்படின்னு பேர் வாங்கின இந்த சீலாண்ட் எங்க இருக்கு, எதனால இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? முதல்ல இந்த கண்ட்ரிக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிட் கிடைக்கணுமாமா. இல்ல அப்படின்னா நம்மள ஜெயில போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ணி தான் இந்த கண்ட்ரிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்ட்ரி எப்போ உருவாகி இருக்கு அப்படின்னா வேர்ல்ட் வார் 2 அப்போதான் இந்த சீலாண்ட மிலிட்டரி பர்பஸ்க்காக நேவி உருவாக்கி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து யூகேல இருக்கிற ஒரு நபர் கடலுக்குள்ள பயணிச்சு இந்த இடத்துக்கு போய் இங்க இல்லீகலா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்க நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த இடத்த ஒரு கண்ட்ரியா மாத்த கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த இடத்துக்கு ஒரு பிளாக், பாஸ்போர்ட், கரன்சி, இமிகிரேஷன் ஸ்டாம்ப்னு எல்லாத்தையும் டிசைன் பண்ணி இந்த இடத்த ஒரு கண்ட்ரியாவே மாத்திட்டாங்க. இந்த சீலாண்ட்ல 7 பியூட்டிஃபுல்லான பெட்ரூம் இருக்காமா. அது மட்டும் இல்லாம அந்த பெட்ரூம் எல்லாமே தூண்களுக்குள்ளதான் கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. பெரிய கிச்சன் இருக்கு, லிவிங் ரூம் இருக்கு, ஜிம்மும் இருக்காமா. இதை தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஜெயிலுமே வச்சிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு நபர் பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, ஸ்பெஷல் பெர்மிட் இல்லாம வந்ததால 3 மாசம் இந்த நபரை ஜெயில போட்டிருந்தாங்களாமா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சின்ன இடத்துல, அதுவும் அந்தரத்துல தொங்குற இந்த இடத்துக்கு எப்படி இவ்வளவு திங்ஸ கொண்டு வந்து அதை செட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஆச்சரியமே பலருக்கும் உண்டு. இந்த இடத்துல இருக்கிறவங்க விண்ட் மூலியமாவும் சோலார் எனர்ஜி மூலியமாவும் தான் எலக்ட்ரிக் எடுத்துக்கிறாங்களாமா. மழை நீரை சேகரிச்சு அதை தண்ணீரா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்திலேயே சின்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துக்கு 24/7 ஒரு வாட்ச்மேனுமே இருக்காங்களாம். முழுக்க முழுக்க ஆச்சரியங்களா நிரம்பி இருக்கிற இந்த கண்ட்ரி பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.